ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. மே 31 வந்துட்டு நம்மளுக்கு பே டிஸ்கஷன் துவங்க இருக்கு. விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க. முடிந்த அளவு டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப்பில் இந்த மாதிரி ஸ்க்ரீனை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதில் ஐடிஎம் டு ஓடிஎம் முக்கியமான ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம சிங்கிள் பேஜில் ஓப்பன் ஹை லோ எல்லாமே ஒரே பேஜில் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதை பேஸ் பண்ணும்போது மார்க்கெட்டில் டிகேவை எளிதாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிஃப்டியோட நமக்கு சென்ற வாரத்தோட டேட்டா, நேற்றைய டேட்டா. இப்போ இது பார்க்கும்போது இந்த டேட்டாவில் மார்க்கெட் இந்த ஹை லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் வந்துட்டு ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது கொடுக்க முடியும். அப்போ அதனால் இந்த வீக்லி ஓப்பன் டேட்டா, லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் டேட்டா, நேற்றைய க்ளோஸ் டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இந்த ஹை லோ ரொம்ப முக்கியம். இப்போ நேற்றைய ஹைக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனாலோ, நேற்றைய லோவுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாலோ மார்க்கெட் வந்துட்டு அந்த பயணம் வேறு மாதிரியாக இருக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ப்ராபபிலிட்டி தான். நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பட் இந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு வாரத்தோட ரேஞ்ச் இப்போ வந்து சமீபத்தில் வந்து 400 புள்ளி டு 500 புள்ளிகள் நமக்கு இருக்குது. அப்போ மார்க்கெட்டில் இது வந்துட்டு ஒரு 126 புள்ளிகள் தான் நேற்றைய ரேஞ்ச் இருக்குது. அப்போது இன்னும் உங்களுக்கு மினிமம் 270 புள்ளிகள் நமக்கு கிரியேட் ஆகணும் எக்ஸ்ட்ராவாக. அப்போ அதற்காக மார்க்கெட் இந்த ஹைக்கு மேலே இந்த லோவுக்கு கீழே அப்படிங்கிற பேஸ் பண்ணியும், இதற்கு இன்பிட்வீனில் இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் மார்க்கெட்டை வந்துட்டு நீங்கள் பின்தொடர பார்க்க வேண்டும். இது ஒன்று. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கும் நேற்றைய ஹை நேற்றைய லோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணாமல் மார்க்கெட்டில் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் மோட் கிரியேட் பண்ணாது. அப்போ இதற்கு உட்பட்டு இருக்கும்போது அதற்கு ஒரு தன்மை அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்றைய ஓப்பன், நேற்றைய க்ளோஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டும். இது வேல்யூம் வைஸில் நமக்கு அட்டவணை நிஃப்டியோடது. இதில் வந்துட்டு 24,500 கால் 24,400 புட் இது ரெண்டும் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கிள் அப்படிங்கிறது இந்த இடத்துல தென்படுது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 24,400 டு 24,500க்குள்ளே மார்க்கெட்டை இருக்க முற்படலாமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இதில் க்ளோசிங் அப்படின்னு பார்த்துட்டா ரெண்டு பேர்த்தோட க்ளோஸ் சேம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ மார்க்கெட் வந்து 24,450 இருக்கக்கூடிய தன்மைக்கு கொண்டு போயிருக்காங்க. அப்போ 24,450 அப்போது 24,320 24,580 இந்த அட்டவணைப்படி நமக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ண முற்படுறாங்க. ரெண்டு பேர்த்தோட லோ நியர்பையில் இருக்கிறாங்க. அடுத்தது இது டோட்டல் வேல்யூ வைஸில் நமக்கு 24,500 கால் 500 புட். அப்போது 24,500க்கு மேலே மார்க்கெட் இருப்பதும் கீழே இருப்பதும். இப்போ இதுக்கு என்ன கோடிங் அப்படின்னா 24,500 காலுடைய ப்ரைஸ் புட்டோட ப்ரைஸை விட எல்டிபி ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ் இதற்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மார்க்கெட் 24,500க்கு மேலே மட்டும்தான் இருக்கிறதுக்கும் மோனோபோலியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் 24,500 புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸுக்கு மேலே ஹைக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் மார்க்கெட் 24,500க்கு அதாவது கீழே தான் இருக்கக்கூடிய வாய்ப்பாகவும் மாற்றப்படும். அப்போ இதை பேஸ் பண்ணி அப்போது இது எஸ்டர்டே டேட்டா அப்படிங்கிறது இது உள்ளே வந்துடும். டுடே டேட்டா அப்படிங்கிறது உள்ளே வந்துடும். இது ரெண்டையும் மெர்ச் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்து பழக வேண்டும். அப்போ என்ன ஆகுது? இப்போ 82
122. இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு 100 ரூபா அப்படிங்கிறது காமன் ஏடிஎம்மாக இருக்குது. அப்போ இந்த ஃபைட்டிங் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டும். அப்போ 24,450 தான் நம்மளுக்கு க்ளோசிங் நியர் க்ளோசிங் ஸ்ட்ரைக்காக இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 24,450லிருந்து 100 ரூபா அப்படின்னா 24,550ம் 24,350ம் ஒரு இம்பேக்டட் ஏரியாவாக பார்க்கப்படுகிறது. இதற்குள்ள மார்க்கெட் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இவங்க ரெண்டு பேருமே லோ நியர் 90 ரூபாயை இது பண்ணதுனால 24,540ம் இந்த பக்கம் வந்துட்டு 24,360ம் ஒரு இம்பேக்டட் ஜோன் அப்படிங்கிறது இங்கே தெரிய வருது. ரெண்டு பேர்த்தோட ஹை நியர்பை 200 பிலோ இருக்கிறனால 24,650க்கும் 24,250க்கும் ஒரு இம்பேக்டட் ஜோன் கிரியேட் பண்ணக்கூடிய இடம் இவங்க இருக்காங்க. இது 24,450 காலுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம போட்டிருக்கோம். ஒரு 24ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை ஒரு 10 நாள் இது பார்க்கலான்ட்டு. இப்போ இதில் அதிகபட்சமான ஹை அப்படின்னு இவங்களது பார்த்துட்டோம் அப்படின்னா 319 ரூபா. அது எப்போனா 2ஆம் தேதி வந்தது. அதுக்கு அடுத்தது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை விட கம்மியான ஹையை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் லோ அப்படிங்கிறது வந்துட்டு இதுதான் நமக்கு வந்துட்டு குறைந்தபட்ச லோவாக இருக்குது. அப்போது 24,450 கால் என்பது குறைந்தபட்சம் 90க்கு கீழே வணிகம் நடைபெற்றால் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். அதுதான் இருக்கிறதுலே குறைந்தபட்ச லோ. அதே மாதிரி குறைந்தபட்ச க்ளோசிங் ரேட் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா நேற்றைய க்ளோசிங் தான் குறைந்தபட்ச க்ளோஸ். இதை வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இது 450 காலுக்கு. இது வந்து 450 புட் ஆப்ஷன். 450 புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 83 ரூபா. அதாவது கால் வந்துட்டு 89 ரூபா தான் குறைந்தபட்ச லோ. இவங்க 83 ரூபாயை பதிவு பண்ணிட்டாங்க. ஹை 177 வச்சிருக்கிறாங்க. அதனால இப்போ இந்த இரண்டு பேரில் யாராச்சும் ஒருவர் 90 ரூபாய்க்கு கீழேயும் ஒருவர் 90 ரூபாய்க்கு மேலே நிலை பெறும்போது என்ன மாதிரி சிச்சுவேஷன் நடக்குது அப்படிங்கிறதை இங்கே உற்று கவனிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. எதற்காக அப்படின்னா 24,450 பேஸ் பண்ணி இங்கே ஆப்ஷன் செயின் இங்கே இம்ப்ளைடு வாலிட்டிக்காக நம்ம பார்க்குறோம். நியர்பை நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய இம்பேலன்ஸ் இல்லை, ஆனால் இம்பேலன்ஸ் இருக்குது. அப்போ இதற்கான தாக்கம் என்ன நடைபெறுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 100 ரூபா டைம் வேல்யூ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே 100 ரூபா தான் இருக்கணும். இதில் வந்து 24,400 காலும் 500 புட்டு சேர்த்து இந்த 100 ரூபாயை தான் டேக் ஓவர் பண்ணணும். இப்போ கால் ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா 140 ரூபா இருக்கிறாங்க. புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 110 ரூபா இருக்கிறாங்க. அப்போ 250 ரூபா. அப்போது 100 ரூபா தான் இருக்கணும், 150 ரூபாய் எச்சா இருக்காங்க. இப்போ இந்த 150 ரூபா எச்சா இருக்கிறதுக்காக இதை வந்து அவங்க வந்து யாராச்சும் ஒருத்தர் இந்த 150 ரூபாயை டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா 24,400 24,500 தக்க வைக்கிறதுக்கு 100 ரூபா. அது போக இந்த 150 ரூபா அப்படின்னா 24,650க்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த 150 ரூபா எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேருமே முடிவு பண்ணாங்கன்னா மார்க்கெட் 24,400 டு 24,500க்குள்ளே. அப்போ யாராச்சும் ஒருத்தர் 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்க 24,400 100 ரூபாய்க்கு மேலே இருக்கணும் அப்படின்னா 24,500க்கு மேலே மார்க்கெட் இருக்கணும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் 24,500 புட் ஆப்ஷன் 100 ரூபாய்க்கு மேலே தான் இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் 24,400க்கு கீழே தான் இருக்க முடியும். ஸோ இந்த கண்டிஷன்ஸை நம்ம பார்க்கணும். அடுத்தது இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பெருசாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதில்ல, இருந்தாலும் தெரிந்து கொள்வதற்காக 24,500 24,600 அதுக்கப்புறம் 24,800 அதுக்கப்புறம் 25,000 காலில் கொஞ்சம் ஆக்டிவாக காமிச்சிருக்காங்க. புட் சைடுன்னு பார்க்க போனால் நமக்கு அதிகம் அப்படின்னு எடுத்துகிட்டா 24,400 தான். அதை விட்டால் நமக்கு வந்துட்டு 24,000 தான் இருக்கிறாங்க. இதை வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அடுத்து பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்
பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 55,080ல் க்ளோசிங் ஆயிருக்காங்க. இதில் டேபிளில் நம்மளுக்கு வேல்யூம் வைஸில் நமக்கு 55,000 கால் 55,000 புட்டு தான் இருக்குது. அடுத்தது இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாக நம்ம பார்க்கலாம். இப்போது இங்கே என்ன முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா 55,000 புட்டு வந்துட்டு ஒரு பேஸ்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமா பார்க்கப்படுது. 55,000க்கு கீழேயே மார்க்கெட் நிலை பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பும் அமைந்து விட்டால் சந்தை கீழ் நோக்கி செல்லக்கூடிய பயணமாக மாற்ற அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடம் வந்துட்டு ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ், இந்த ரெண்டுமே எடுத்துட்டா ஸ்ட்ராடல்னு வந்துடும். பொதுவாக மற்றபடி பார்த்தா ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாகவும் இருக்குது. அப்போ 55,000 அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கல் ஃபிகர். அதனால் 55,000க்கு கீழ் நிலை பெறுவதும் 55,000க்கு மேலே நிலை பெறுவதும் முக்கியம். முக்கியமாக புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இங்கே வந்து முக்கியமாக பார்க்க வேண்டும். இது டோட்டல் டேர்ன் ஓவர் வைஸில், டோட்டல் டேர்ன் ஓவர் வைஸ்லேயும் ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் தான் இருக்கிறாங்க. இது 55,100 நம்ம பார்க்குறோம். காரணம் வந்து நியர்பை க்ளோசிங் அங்கே தான் இருக்கிறதுனால. அப்போ இதனால் 55,100 ப்ளஸ் க்ளோசிங் பேசிஸ் க்ளோசிங் பேசிஸ் பார்த்திங்கன்னா 1000 ரூபான்னு வச்சுட்டா 56,100 54,100 இதுதான் எட்ஜ் லெவலாக இருக்க போகிறாங்க. இவங்க ரெண்டு பேர் தொடலும் நியர்பை 900 அப்படிங்கும்போது 56,000 55,100 54,100 அப்படிங்கிறதையும் இருக்கிறது. இதை உன்னிப்பாக கவனிக்கணும். இது 55,100 காலுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கும்போது இதில் குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துட்டா இந்த ஒரு 10 நாளில் இந்த 785 ரூபாய் இருக்காங்க. அப்போது இந்த 785க்கு கீழே இவங்க நிலை பெற்றால் என்ன அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அதிகபட்சமான ஹை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் இதில்னு பார்த்தீங்கன்னா 1,753 ரூபாய் இருக்கிறாங்க. இதில் 55,100 புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லோ பார்த்தால் நமக்கு 716 வருது. இருக்கிறதுலே அதிகபட்சமான ஹை பார்த்தா 1,482 அப்படிங்கிறது இருக்குது இந்த ஒரு 10 நாட்குள்ள. ஆப்ஷன் செயின் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பெருசான ஏதாச்சும் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கான பெருசாலாம் இது இல்லை. இது வந்துட்டு 24,450 காலுடையது புட்டுடையதுக்கு சேம் இதை போடுங்க. இதில் காமன் ஏடிஎம் அப்படிங்கிறது இதை வந்துட்டு நமக்கு 103 ரூபாய் இருக்கிறாங்க. இதை வந்துட்டு கால் புட்டுக்கும் எஸ்டர்டே லோ, இதை வந்துட்டு கால் புட்டு ரெண்டு பேர்த்துக்குமே எஸ்டர்டே ஹை நியரில் இருக்கிறாங்க. அப்போது இந்த பேஸ்டு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து ஹைக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஒரு 80 ரூபா ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. லோவுக்கு ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா ஒரு 20 ரூபா தான் இருக்குது. அதனால் வந்துட்டு யார் ஒருவர் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை உற்று கவனிக்க வேண்டும். இதை வந்துட்டு 24,450 புட்டுக்கும் அதே தான் போட்டிருக்கோம். காலுக்கு என்ன போட்டோமோ அதே தான் புட்டுக்கும் போட்டிருக்கோம். இது வந்து புட் ஆப்ஷனோடது டேட்டா. இது ஃபியூச்சர்ஸோட அட் த மணி, அதோட ப்ரீமியம் 400 ரூபாய் இருக்கிறாங்க, அதை காமிக்கிறதுக்காக. இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு மே ஃபியூச்சரோடது 24,550 ஒரு மிட் எடுக்கிறோம். இதில் 24,736 24,415 ஒரு இம்பேக்டட் ஏரியா. இந்த ஏரியாக்குள்ளே இருந்த என்ன நடக்குது, இந்த ஏரியா விட்டு வெளியில் இருந்த என்ன நடக்குது, இந்த ஏரியா விட்டு வெளியில் போயிட்டு திருப்பி இதுக்குள்ளேயே நின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபீட்பேக்காக இந்த மார்க் பண்ண இடத்த பாருங்கள். இது ஸ்பாட்டோடது 24,450 24,489 அப்படிங்கிற ஒரு டேட்டா. இதே மாதிரி 24,420 அப்படிங்கிற ஒரு டேட்டாவை எடுத்துருக்கிறோம். இந்த டேட்டாவை கடந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மார்க் வந்துட்டு வரைபடத்தை பார்த்து நம்ம போடவே இல்லை. இது ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி அதை ஸ்பாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி
நமக்கு வந்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு லெவல்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய லெவல்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் இந்த ஸ்பாட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறோம். இதற்கு அப்பாற்பட்டு இருக்கும்போது சந்தை என்ன நடக்குது அப்படிங்கிறதை உற்று கவனிங்கள். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ், மெடிக்ளைம் வந்து நம்ம சர்வீசஸாக கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு இதை தேர்ந்தெடுக்கலாம். சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சேமிப்பு அப்படிங்கிறது அனைத்து வகையிலையும் இருக்கணும். நீங்கள் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பண்ணலாம், லேண்டில் பண்ணுறதுனால பண்ணலாம், இன்சூரன்ஸில் பண்ணுறதுனால பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம். மெடிக்ளைமும் கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா எதிர்பாராமல் நமக்கு கிடைக்கக்கூடிய செலவினங்களை, மருத்துவ செலவினங்களை தடுக்கிறதுக்கு. அதை வந்து எங்களிடம் இணைந்து நீங்கள் செய்ய விருப்பப்படலாம். கட்டாயம் கிடையாது. தொடர்பு கொள்ளுங்கள். என்எஃப்ஓ அப்படிங்கிறத நிறைய பேர் நேற்று வந்துட்டு என்கொயரி கேட்டிருந்தீங்க. இது வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர். எப்படி வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஈக்விட்டி வந்துட்டு லிஸ்ட் பண்ணுறதுக்காக ஐபிஓ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களோ அதுபோல் இது வந்துட்டு என்எஃப்ஓ மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறது. இதை வந்துட்டு 2 விதமாக எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு நியூ ஃபண்ட் ஆஃபரில் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு தெரியாது, அதனால் வந்துட்டு இது ஒரு அபாயம் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணலாம். சிலர் வந்துட்டு இல்லை நமக்கு வந்துட்டு இது இப்போ தான் வளர்ச்சி ஆரம்பிக்குது, அதனால வந்துட்டு இது பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற 2 நோக்கத்துலேயும் பார்க்கலாம். அதாவது எதுவாக இருந்தாலும் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதனால் உங்களுடைய முடிவை நோக்கி தீர்மானித்து இதை முடிவு பண்ணணும். அதனால் நிறைய பேர் வந்துட்டு என்எஃப்ஓ வந்துட்டு சிலர் எடுத்துக்க முற்படுவாங்க. சிலர் வந்துட்டு இல்லை அது ட்ராக் ரெக்கார்டு தெரியாது அப்படிங்கிறக்காகவும் அதை வந்துட்டு அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படி தெரியனால அதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய பார்வை. அதனால் இதை பார்த்துக்கோங்க. இந்த டேட் அப்படிங்கிறது என்எஃப்ஓவோட ஸ்டார்டிங் டேட், இது எண்டு டேட். அதே மாதிரி நம்மளுக்கு என்னென்ன என்னென்ன ஃபண்டை வந்துட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதன் மூலம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஓகே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.